ஸ்வீட் ஹோம் தமிழ் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அருகம்புல் கொழுக்கட்டை பற்றி பார்க்க போகிறோம். மிளகு, இதுக்கு தேவையான பொருள் மிளகு எடுத்துக்கலாம், உப்பு, கல்லுப்பு, அரிசி மாவு, அது இடியாப்பம் மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு எது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்குவோம், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போது ஒரு கைப்பிடி நிறைய அருகம்புல் எடுத்துக்கலாம். அப்புறம் போதுமான அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம நல்லா அலசி வச்சுக்குவோம். இப்போது அருகம்புல் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு கை நிறைய கல்லுப்பு போட்டுக்கணும். அந்த தண்ணியில் போட்டுக்கிறோம். ஏன்னா அது அருகம்புல் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுனால அதோட சுத்தம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது உப்பு போட்டுட்ட பிறகு ஒரு அரை முடி எலுமிச்சப்பழம் நம்ம அதில் பிழிஞ்சிக்கலாம் அந்த தண்ணியில். ஏன் நம்ம கல்லுப்பு போட்டு அலசினாவே போதுன்னு நினைக்காம லெமன் ஏன் போடுறோன்னா, அதில் இருக்க சத்துக்கள் போகாமையும் அதனுடைய நிறம் மாறாமையும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஆல்ரெடி காய்கறிகளை கழுவுற முறையை பற்றி நான் போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் போய் பார்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அதிலே ஊற போடலாம். ஊற போட்டவருக்கு அருகம்புல்லில் இருக்க தேவையில்லாத அழுக்குகள்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் போயிடும். அதில் இருக்க தேவையில்லாத நச்சுக்கள்லாம் நீங்கிறதுக்கு முக்கியமான செயல் இது. நல்லா தாராளமாக தண்ணி வச்சுட்டு நல்லா முக்கி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். சரியாக அலசலைன்னா நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சுத்தம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு 5 நிமிஷம் இதில் ஊறட்டும். அருகம்புல் நிறைய பயன் இருக்குது. இதோட சாறு நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுலையும் ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுலையும் பிரமாதமான சாதனை புரியுது அருகம்புல். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வடிகட்டின அருகம்புல் ஜூஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இந்த தாளிக்கக்கூடிய பொருட்கள்லாம் போட்டு நம்ம தாளிக்குவோம். இப்போ இந்த மிளகை பாதி பாதியாக உடைச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்ட பிறகு மிளகு நைஸாக பொடி பண்ணாமல் 1-2 உடச்சிக்கிட்டா போதும். இது கூடவே எண்ணெயில் போட்டோன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிவிட்டு இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் சேர்க்காம நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். இன்னும் நம்மளுக்கு மருத்துவ குணம் அதிகமாக கிடைக்கும், வாசனையாகவும் இருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை, மிளகு இதெல்லாம் நம்ம நல்ல ஆரோக்கியமான பொருளை சேர்த்து அருகம்புல் ஜூஸோட நம்ம அருமையான கொழுக்கட்டை நம்ம தயாரிக்கிறோம். சத்து மிகுந்த கொழுக்கட்டை. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை ஆட் பண்ணிக்குவோம். இப்போது அந்த இடியாப்பம் மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு எது கடையில் விற்குதோ தேவையான அளவுக்கு நம்ம வாங்கிட்டு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அருகம்புல் சாறை சேர்த்துக்கலாம். தீ நம்ம கம்மி சிம்மில் வச்சுக்கணும். இப்போ அருகம்புல் சாறை ஊற்றி மெதுவாக சிம்மில் வச்சுட்டு நம்ம மெதுவாக கிளறிட்டே இருப்போம். அடி பிடிக்காமல் கிளறலாம். சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதில். இந்த மாதிரி கொழுக்கட்டை நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து அதுங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நம்ம உதவியாக இருப்போம். இப்போ நல்லா வானிலை பாத்திரத்துலேருந்து நான் எடுத்து வச்சுக்க நல்லா பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கைக்கு நம்ம அது எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிக்கணும், கைக்கு ஒட்டாமல் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடணும். ஈவினிங்
ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது டிஃபன் செய்யணும்னு பசங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம சத்துள்ள உணவாக நம்ம செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபனை செய்து கொடுக்கும்போது ஈவினிங்கில் அவங்களுக்கும் தேவையான போதுமான சத்து கிடைக்கும். அவங்களுக்கு ரத்தமும் சுத்தமாகி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை வெந்துடுச்சு. இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சத்தும் சுவையும் மிகுந்த ஆரோக்கியமான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. வணக்கம்.